சான்ஸ் தேடிட்டே இருக்கும்போது தென் அகைன் ஈவினிங் ஷிஃப்ட்டில் போயிட்டு ஹேஸ் டு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இங்கேருந்து ட்ரெயினில் செங்கல்பட்டுக்கு போயிடுவார் அவங்க ஊருக்கு. ஸோ திருப்பி காலையில் வந்து சான்ஸ் தேடிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க் இருக்கும். ஸோ ஐ திங்க் இப்போ எனக்கு அந்த அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் அதுலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். நான் ஆக்டிங் படிக்கும் போது அப்பா தான் ஹெச்ஓடி அங்கே. ஸோ அப்போது வந்து அவர் எப்போ கிளாஸுக்கு வராருன்றது தெரியாது. ஏன்னா ஹீல் ஹேவ் ஷூட்டிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். சர்ப்ரைஸாக வருவார். இங்கேயும் போய் பேக் பெஞ்சராக இருந்திருக்கு. அதுதான் அது ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு. கிளாஸில் வந்து ஏதாவது அரட்டை அடிச்சிட்டு இருக்கும்போது வந்துடுவார். அது எப்படின்னு தெரில. ஸோ அந்த மாதிரி வந்து அவர்கிட்டயே மாட்டி திட்டுலாம் வாங்கி, ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்லாம் ஐ திங்க் நிறைய பேர் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு கிடைச்சி வந்துட்டு அது எனக்கு ஒரு நல்ல மொமெண்ட்டாக தான் இருக்குது. ஃபேமிலியாக வெளியே போகும்போதோ இல்லை வந்து வீட்டில் வந்து படங்கள் பார்த்து படங்கள் பற்றி பேசுகிறது உண்டு. பட் வெளியே போகும்போது ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் என்னன்னா, இந்த ஃபோன் எடுக்கக்கூடாது, ஃபோன் பேசக்கூடாது, ஒர்க் வந்து இதுக்குள்ளே வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் ஆர் ஐ திங்க் வெரி ஸ்பெஷல். எனக்கும் சரி, என் அண்ணாக்களுக்கும் சரி, வெளியே வந்து பெருசாக சொல்லிக்க மாட்டோம். இந்த மாதிரி அப்பா வந்துட்டு ஆக்டராக இருந்துட்டோ, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அண்ணா வந்து காலேஜ் படித்து கிராஜுவேஷன் அன்னைக்கு தான் தெரியும் தட் ஹி வாஸ் ஸோ அண்ட் ஸோ சன். அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அப்பா கிட்ட வந்து நான் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஆவேன், சயின்ஸ் குரூப்லாம் எடுத்தேன், எதுக்குன்னு தெரில. ஸோ அப்படி சொல்லி தான் நான் ஒரு உருட்டி வந்து இப்போ ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் உங்களுடைய நியூ ப்ராஜெக்ட்ஸ் பற்றி எங்களுக்கு ஒரு ஸ்னீக் பீக் கொடுக்க முடியுமா? உங்கள் கேர்ள் ஃபேன்ஸ்க்கு ஒரு ஸ்னீக் பீக் கொடுக்க முடியுமா? கேர்ள் ஃபேன்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக அப்படி எதுவும் இல்லை. பீட்சா 4ல் நான் லீடாக இப்போ பண்ணுறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வெப் சீரிஸ் ஒன்று கேட்டிருக்காங்க. மீதி இதெல்லாம் நான் இப்போ சொல்ல முடியாது. ஆமாம், ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும் கண்டிப்பாக. கேர்ள்ஸ் ஃபேன்ஸுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்லலை. வந்து படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்துட்டு அப்பா அண்ட் அப்பாஸ் டைம் வித் யூ, இதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ அப்பா எம்சிசி காலேஜில் படிக்கும்போது அங்கேருந்து ட்ராமாட்டிக் சொசைட்டிலேயே ரொம்ப ஒரு ஆக்டிவ் மெம்பராக இருந்தார். அண்ட் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னா, காலேஜ் முடிஞ்சதும் அவர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக இந்த இண்டஸ்ட்ரியில் கால் எடுத்து வச்சு ஒரு ஆக்டராக ஒரு வில்லன், அண்ட் தென் லைக் ஹி ஸ்டார்டட் டு ரீச் ஹைட்ஸ். ஸோ இந்த டிரான்சிஷன், அவருடைய கெரியர் பாத்துக்கான டிரான்சிஷன் பற்றி அவர் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்டோரி பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஏர்ஃபோர்ஸை விட ஐ திங்க் தாஜில் ஒர்க் பண்ணார், வெயிட்டராக ஒர்க் பண்ணார். ஸோ அந்த கதைகள் நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அது அது என்ன சொல்கிறது, இன்ஸ்பைரிங் தாண்டி அவ்வளோ இப்போது அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறோம்ல. ஸோ அதுக்கான ஒரு ஜேர்னின்னு ஒன்று இருக்கும், அதுக்கான ஒரு கஷ்டம்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அதை ஷேர் பண்ணும்போது ஐ திங்க் இப்போ நான் ஆஸ் ஹிஸ் சன், அது வந்து ஓகே, ஐ எம் ஃபார்ச்சுனேட் தட் ஐ எம் ஹிஸ் சன் எல்லாமே. பட் அந்த யூ ஷுட் நாட் ஃபர்கெட் யுவர் ரூட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம எங்கேருந்து வந்தோன்றதை மறக்கக்கூடாதுன்னுவாங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு அப்போவோட ஜேர்னியில். என்னென்னா, எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது லைஃப்பில். அப்படி ஈஸியாக கிடச்சிட்டேன்னா அது நிலச்சி நிற்காது. ஸோ அதில் நான் ரொம்ப இதுவாக இருந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ்னால் ஐ திங்க் அவர் வெயிட்டராக ஒர்க் பண்ணதில்லை. ஏன்னா சான்ஸ் தேடிட்டே இருக்கும்போது தென் அகைன் ஈவினிங் ஷிஃப்ட்டில் போயிட்டு ஹேஸ் டு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இங்கேருந்து ட்ரெயினில் செங்கல்பட்டுக்கு போயிடுவார் அவங்க ஊருக்கு. ஸோ திருப்பி காலையில் வந்து சான்ஸ் தேடிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க் இருக்கும். ஸோ ஐ திங்க் இப்போது அந்த ஸ்ட்ரகிள் எப்படி சொல்கிறது, மேபி எனக்கு அந்த அவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள் இல்லாமல் இருந்திருக்கலாம். பட் அதுலேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ தட் இஸ் அ வெரி ஹியூஜ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஆமாம், அவர் உங்களுக்கு அதுக்கு வழிவகுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களும் அப்பாவும் ஏதாவது ஒரு நல்ல மெமரி ஷேர் பண்ணியிருப்பீங்களா? கண்டிப்பாக நீங்கள் அவுட்டிங் போயிருப்பீங்க, இல்லை நிறைய ஹாபிஸ் ஒன்றா பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஒரு செரிஷ்ட் மெமரி எப்போவுமே வந்து காலம் ஃபுல்லாக மறக்க மாட்டேன் அப்படின்னா அது எதுவாக இருக்கும்? சின்ன வயசுலையா இருக்கட்டும், இல்லை ரீசெண்டாக கூட. இல்லை, அந்த மாதிரி மொமெண்ட்ஸ்னால் நிறைய இருக்குது. பட் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா, நான் ஆக்டிங் படிக்கும் போது அப்பா தான் ஹெச்ஓடி அங்கே. ஸோ அப்போது வந்து அவர் எப்போ கிளாஸுக்கு வராருன்றது தெரியாது. ஏன்னா ஹீல் ஹேவ் ஷூட்டிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். சர்ப்ரைஸாக வருவார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அங்கேயும் போய் பேக் பெஞ்சராக இருந்திருக்கு. அதுதான் அது ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு. ஸோ அவர் சொல்லாமல் கொள்ளாமல் வரும்போது இந்த கிளாஸில் வந்து ஏதாவது அரட்டை அடிச்சிட்டு இருக்கும்போது வந்துடுவார். அது எப்படின்னு தெரில. ஸோ அந்த மாதிரி வந்து அவர்கிட்டயே மாட்டி திட்டுலாம் வாங்கி, ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்லாம் ஐ திங்க் நிறைய பேர் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு கிடைச்சி வந்துட்டு அது எனக்கு ஒரு நல்ல மொமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ தோஸ் மொமெண்ட்ஸ் ஆர் வெரி குட். அண்ட் அதுக்கப்புறம் சின்ன வயசுலையாக இருக்கட்டும், இல்லை எப்போ இருக்கட்டும்,
ஃபேமிலியாக வெளியே போகும்போதோ இல்லை வந்து வீட்டில் வந்து படங்கள் பார்த்து படங்கள் பற்றி பேசுகிறது உண்டு. பட் வெளியே போகும்போது ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் என்னன்னா, இந்த ஃபோன் எடுக்கக்கூடாது, ஃபோன் பேசக்கூடாது, ஒர்க் வந்து இதுக்குள்ளே வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் ஆர் ஐ திங்க் வெரி ஸ்பெஷல். அண்ட் ரொம்ப ரேரும் கூட. ஏன்னா அப்பா ரொம்ப பிஸியாக இருப்பார். ஒரு வாரத்தில் ஒரு 5 படம் பண்ணுவார், வேறு வேறு ஊரில் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ ஒரு நாள் கிடச்சா கூட அதை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிப்போம். ஸோ தோஸ் மொமெண்ட்ஸ் ஆர் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. நீங்க உங்களுடைய ஸ்கூல் படிக்கும்போது அப்பாவே ஹெச்ஓடியா இருந்தாங்க அப்படின்னு. ஸோ நீங்க ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜ்க்கோ போகும்போது கண்டிப்பா அப்பா, நீங்க ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கே போகும்போது கூட அப்பாவுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு சுத்தி நிற்பாங்க. ஸோ உங்களுக்கு அப்போ ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்க. கரெக்டா, ரொம்ப பெருமையா இருக்கும் அப்பா பத்தி யோசிக்கும் போது. ஸோ அப்போ நீங்க இந்த விஷயத்துல நான் கண்டிப்பா ஒரு இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்ல நான் அப்பா மாதிரி வந்தே ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுன ஒரு மொமெண்ட்? இல்லை, ஆக்சுவலி அது என்னன்னா, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு மட்டும்தான் வருவாங்களே தவிர, அதுவும் வந்துட்டு போகிற சைலண்ட்டாக வந்துட்டு போயிடுவாங்க. எனக்கும் சரி, என் அண்ணாக்களுக்கும் சரி, வெளியே வந்து பெருசாக சொல்லிக்க மாட்டோம். இந்த மாதிரி அப்பா வந்துட்டு ஆக்டராக இருந்துட்டோ, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அண்ணா வந்து காலேஜ் படித்து கிராஜுவேஷன் அன்னைக்கு தான் தெரியும் தட் ஹி வாஸ் ஸோ அண்ட் ஸோ சன். அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அது எங்கள் 3 பேருக்குமே அது இருக்குது. அது எங்கே போனாலும் அந்த டேகை கேரி பண்ணுறதில்ல. ஸோ அதனால் அது மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரியாது. பட் தெரிஞ்ச அளவுக்கு அதை சைலண்ட்டாகவே மெயின்டைன் பண்ணிக்கிறது. அண்டு படிப்புன்னு வரும்போது அதில் நான் என்ன ப்ரூவ் பண்ண முடியும்? அங்கேயே லாஸ்ட் பெஞ்சு தான். ஸோ நான் அப்போது வந்துட்டு ரொம்ப இதுவாக இருந்தது வந்து, அப்பா கிட்ட வந்து நான் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஆவேன், சயின்ஸ் குரூப்லாம் எடுத்தேன், எதுக்குன்னு தெரில. ஸோ அப்படி சொல்லி தான் நான் ஒரு உருட்டி வந்து இப்போ ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்பா மாதிரி நீங்க 3 பேருமே ஆனா லைக் ரொம்ப ஹம்பிள் அண்ட் டவுன் டு அர்த்தாவே இருக்கிறீங்க. எங்கேயும் அது ரொம்ப லைக் இது பண்ணிக்காம. தட்ஸ் ரியலி நைஸ். ஸோ அப்பா அவ்வளோ பிஸி ஸ்கெடியூல்லையும் அவருடைய ஷூட்ஸ் முடிஞ்சு வந்த உடனே அவர் வெளியே கூட்டு போவார். ஏன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க கரெக்டாக, வெளியே கூட்டு போனாலே நாங்கள் ஃபோன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது, அந்த குவாலிட்டி டைமுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு. ஸோ வெளியே கூட்டு போவாரா இந்த மாதிரி? ஆமாம், பட் அதான் ரொம்ப பிஸி. அவர் நைட்டு வந்தாருன்னா திருப்பி காலையிலேயே கிளம்பி போயிடுவார். இப்போ இங்கே சென்னையிலையும் ஷூட்டிங் இருக்கும், வெளியூர்லேயும் ஷூட்டிங் இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு நாள் கிடைச்சாலோ இல்லை வந்துட்டு 2 நாள் கிடைச்சிருச்சுன்னா அந்த ஹோல் டே வில் யூட்டிலைஸ். அப்படி இல்லை, இப்போது ஹைதராபாத் ஒரு 10 days போகிறாரு, இங்கே எல்லோரும் நாங்கள் ஃப்ரீயாக இருக்கோம்னா வீல் கோ டு ஹைதராபாத். அங்கே வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தேன்னா அங்கே வெளியே போகிறது உண்டு. ஸோ அந்த அண்ட் அது என்னன்னா, நாங்கள் எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கிறது ஒரு டாஸ்க்கு. இப்போ நான் இருக்கணும், எங்கள் அண்ணா இருக்கணும், அப்புறம் அவர் ஃப்ரீயாக இருக்கணும், எங்கள் அம்மா ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து வர்றது வந்து ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். ஆர் இஃப் அட் ஆல் வி கெட் அ லாங் பிரேக், ஒரு பெரிய பிரேக்னா வீல் கோ சம்வேர் அப்ராட். அது வந்து முன்னாடி ரொம்ப ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ ரொம்ப கம்மியாக, எல்லாருமே பிஸி ஆகிட்டதுனால. ஸோ எல்லாருமே இதுவாக இருக்குது. ஸோ அப்பா பற்றி நீங்கள் சொல்லும் போதே எங்களுக்கு தெரியுது ஹீ இஸ் லைக் அ வெரி ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், ரொம்ப ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற பர்சன் அப்படின்னு. ஸோ அவ்வளோ பிஸி ஸ்கெடியூலே ஹவு டிட் ஹீ பேலன்ஸ் ஹிஸ் பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்? பிகாஸ் ஒரு அப்பாவா ஒரு ஃபேமிலி மேனாகவும் இருக்கிறாரு அண்ட் அதே நேரத்தில் ஆக்டிங், ப்ரொடியூசிங், டைரக்டிங் இது எல்லாமே பண்ணிட்டு இருந்தார். அண்ட் இதெல்லாமே அவர் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார்? அது அந்த மேஜிக் அவர்கிட்ட தான் கேட்கணும்னு நினைக்கிறேன் நான். அது தட் சம்திங் தட் ஐ ஆல்சோ ஆஸ்பயர் டு டூ. அது டு ஃபைண்ட் த பேலன்ஸ். அது நான் வந்து ரொம்ப கான்ஷியஸாக ஸ்டார்ட்லேருந்தே இருக்கிறது என்னென்னா, இந்த இண்டஸ்ட்ரி வந்து என்னை கன்சியூம் பண்ணிடக்கூடாதுன்றது ஒன்று. என்னென்னா, ஐ சீ இட், அது தப்பாக எடுத்துக்கலாம் பட் தெரியல, பட் ஐ சீ இட் ஆஸ் அ 9 to 5 ஜாப். 9 to 5 ஜாப், என் வேலை இது தான், அதில் நான் பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றது தான். அதை தாண்டி ஐ ஹாவ் மை ஓன் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி டைமாக இருக்கட்டும், அது எல்லாமே அது மேபி ஐ திங்க் ஐ லேர்ன் தட் ஃப்ரம் ஃபாதர். என்னென்னா, இப்போது ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபேமிலி இல்லாமல், அந்த சப்போர்ட் இல்லாமல் ஆன் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் இல்லை ஆஃப் ஸ்க்ரீனாக இருக்கட்டும் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் இத்தனை வருஷம் அப்பா உழைச்சதாக இருக்கட்டும், இல்லை வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தான் ஐ திங்க் ஹி ஹேஸ் தட் பேலன்ஸ் டு கோ அரவுண்ட். ஏன்னா இப்போது நடிகர் சங்க தலைவர் வேறு, அது இன்னும் எக்ஸ்ட்ரா பிஸியாக வேறு இருக்கார். பட் இது வரைக்கும் சூப்பராக ஹேண்டில் பண்ணுறாரு. ஐ லேர்ன் ஃப்ரம் தட்.